சென்னையில் இன்ஸ்டா ரீல்ஸ் பதிவிடுவதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக 15 வயது சிறுவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சோலமன் இணைகிறார். சோலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை சைதாப்பேட்டை ஆடுதொட்டி பகுதியில வசித்து வரக்கூடிய நாகபூசணம் என்பவருக்கு 16 வயதுல சிறுவன் ஒருவர் உள்ளார். அவர் 11 வகுப்பு தற்போது படித்துவிட்டு விடுமுறை என்பதால அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில தண்ணீர் கேன் போடும் வேலையை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில இன்று நள்ளிரவு கேன் போடும் பணியை முடித்துவிட்டு அவ்வழியாக சிறுநீர் கழிப்பதற்காக சென்ற போது அப்போது இவரை வழிமறித்த 10க்கும் மேற்பட்ட கும்பல் ஒன்று திடீரென கத்தியால இந்த சிறுவனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயம் அடைந்த சிறுவன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் 3 என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். சிறுவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில யார் பெரியவர்கள், எந்த ஏரியா பெரியவர்கள் என தொடர்ச்சியாக மாறி மாறி இரு தரப்பினரும் இந்த ரீல்ஸ் பதிவிட்டிருக்கிறது. அந்த ஏரியா குறித்து அவதூறாக பேசி அந்த ரீல்ஸ்ல பதிவிட்டதால இதற்கு முன்விரோதம் ஏற்பட்டு இதன் காரணமாகத்தான் சிறுவர்களை அந்த 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி இருப்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட 3 நபர்களிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுல தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் சைதாப்பேட்டை போலீசார் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சோலமன்.